எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வந்தவொடனே இத பத்தி வந்து காந்தராஜ் சார் விளக்கியிருப்பாரே, நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரே அப்படிங்கிற இதுல தான் ஓடி வந்தோம். நீங்க பார்த்தா ரொம்ப அமைதியா சாந்தமா இல்ல எனக்கு ஒண்ணும் வந்துட்டீங்க. புரியல. அதனால இந்த மாரி விஷயத்தெல்லாம் உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நீங்க டாக்டர் சார். அதனால நெறைய டாக்டர் அட்டாப்சி பண்ணியிருப்பீங்க. நெறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. அதனால வந்துட்டு உங்ககிட்ட இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்கிறேன். அது அந்த காலத்துல என்னன்னா, ம். நாங்கலாம் சின்ன பசங்களா இருக்கும்போது, ம். ஆப்பிரிக்காவ பத்தி இந்த கதைகள் உண்டு. இந்த மாதிரி கதைகள். கேனிபால்ஸ்ன்னு பேர். ஆ. கேனிபால்ஸ்னாக்கா மனிதர்களை தின்பவர்கள். ஓ! அவங்கள தான் கேனிபால்ன்னு சொல்லுவாங்க. அப்ப திட்டும்போதே என்ன சொல்றாங்க, "ஹி இஸ் எ கேனிபால்" அப்படிம்பாங்க. மனிதனரா அந்த மாமிசம் அந்த சாப்பிடுறவர். காலத்துல ஒரு நாவல் வந்தது. ராபின்சன் குரூசோங்கிறதெல்லாம் இங்கிலீஷ் இலக்கியத்துல பெருசா பேசப்படுறது. இந்த ராபின்சன் குரூசோ ஒரு கப்பல்ல முழு இது இதாகி விபத்துல சிக்கி ம். ஒரு தீவுல போய் மாட்டிக்குவான். அந்த தீவுலேருந்து அ அ கேனிபால்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் எப்படி தப்பிச்சாங்கிறது தான் கதை. ம். இந்த ம். மாரி வரும். மிக ஃபேமஸ் ராபின்சன் குரூசோலாம். அந்த காலத்துல அதெல்லாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இங்க இங்க ஆங்கில இலக்கியத்துல அதெல்லாம் ஒரு இதா இருந்தது. சரி. அது அந்த ஆப்பிரிக்கா அதுவும் காங்கோ இது போன்ற பிக்மீஸ் இந்த இந்த மாரி மக்களை எல்லாம் வந்து மனிதனை சாப்பிடுபவர்கள் அப்படின்ற மாரி எல்லாம் அ பேசுவாங்க. ம். அதனால ஆப்பிரிக்காவுக்குள்ளார போனவங்க லிவிங்ஸ்டன் ஒருத்தர் போனார். சரி. அந்த ஆளு தான் தைரியமா போயிட்டு இவங்க கிளப்பி விட்ட கதைகள்லாம் பொய்யுங்கிறத கண்டுபிடிச்சவன் அவன் தான். ம். அவன் தான் வந்து ஜாம்பியா, ஜிம்பாப்வே போன்ற இடங்கள்ல ம். உலகத்துடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை வந்து நயாகரான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை விட பெரிய நீர்வீழ்ச்சி வந்து ஜாம்பியாவுக்கு ஜிம்பாப்வேக்கு மத்தியில் இருக்கிற விக்டோரியா ஃபால்ஸ். ம். அதையெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால தான் லிவிங்ஸ்டன்ஸ் ஆப்பிரிக்கான்னுவாங்க. ம். அவர் தான் வந்து இருண்ட கண்டமா இருந்த ஆப்பிரிக்காவை மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது வந்து ம். அந்த மாதிரி கதைகள்லாம் வந்து உண்மை இல்ல ம். அப்படிங்கிறது இருந்தது.